2 பேருடைய குடும்பமும் நலமா இருக்காது. நிறைய பேர் இத போல செய்து யாருமே நிம்மதி இல்லாத இருக்காங்க. இந்த பில்லி சூனியம் ஏவல் வைக்கிறது எதிரிகள் தான். குடும்பத்திலேயே இருப்பாங்க. குடும்பத்திலேயே மாந்திரீக சக்தியால எனக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னும் போது வீட்டுல கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு வீட்டுல அன்பா இருக்கிறவங்க கூட ஒரு பொறாமையா பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சண்டைகள் அதிகமாகும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. எலுமிச்சை பழம் 48 நாளும் தினமும் ஒரு நாளுமே அந்த மேல எலுமிச்சப்பழம் மேல கற்பூரம் வைத்து 3 முறை திருஷ்டி கழித்து அது வெளியே உடைச்சிடும். நம்ம பிஹைண்ட் ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கணும். நான் உங்கள் சித்தத்தாயம்மா. இன்றைய பதிவு பில்லி சூனியம் ஏவல் இது கண்டுபிடிப்பது எப்படி? இல்லத்துல இருக்கா? அந்த மாதிரி இருக்கும் போது வீட்டுல என்னெல்லாம் தடைகள் ஆகும்? பொதுவாக பாத்தீங்கன்னா, இந்த பில்லி சூனியம் ஏவல் வைக்கிறது எதிரிகள் தான். குடும்பத்திலேயே இருப்பாங்க. குடும்பத்திலேயே நல்லா தெரிஞ்சவங்க, நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா அன்பு கொடுப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயத்துல அவங்க எதிரி ஆயிட்டா உடனே என்ன செய்வாங்க, இவங்கதான் எனக்கு செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல இருந்து போயிட்டு அவங்க செய்வனை செய்து வச்சிடுவாங்க. ஆனா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த கஷ்டம் வரும்போது யாராவது செஞ்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு செஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி செய்ய போகாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா? கடவுள்கிட்ட அந்த பாரத்தை கொடுத்துடுங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் கொடுப்பாங்க. நீங்க போய் அவங்க மேல செய்யுது, அவங்க உங்க பேர்ல செய்யுது, இது என்ன ஆகுதுன்னா 2 பேருடைய குடும்பமும் நலமா இருக்காது. இது இந்த பதிவு நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் இத போல செய்து யாருமே நிம்மதி இல்லாத இருக்காங்க. அதன் பிறகு என்னிடம் சிவவாக்கியம் கேட்கும் போது, ஆமா நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் சொல்றாங்க, யாரையும் பழி வாங்காதீங்க, யாரையும் சபிக்காதீங்க, உங்க எதிரி யாருமே இல்லை, நீங்களாக வாழுங்க. சித்தர்கள் அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நேர்மையா இருந்தாதான் பிடிக்கும். நேர்மை தர்மம் தான். அதனால சித்தர்கள் என்ன சொல்றாங்க, இருக்கா அதன் கடந்து போயிடுங்க, இதுதான் வாழ்க்கை, அவங்க என்னன்னா செய்யட்டும், உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் இருக்கு, நாங்க நல்லா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், மாந்திரீக சக்தியால எனக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னும் போது வீட்டுல கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளா தொலைஞ்சு போயிட்டே இருக்கும். அதே போல கரண்ட் இருக்கு இல்லைங்களா, அது அப்பப்போ கரண்டால தொந்தரவுகள் ஆகும். வீட்டுல பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டுல உணவுகள், முடிகள் நிறைய இருக்கு, அங்கங்க முடி இருக்கும். முடிகள் நிறைய பார்க்கலாம். சாதத்துல இந்த மாதிரி முடிகள் பார்க்கலாம். நீங்க எலுமிச்சப்பழ சுவாமி கிட்ட கொண்டு போய் வைக்கும் போது அழுகி போயிடும். தேங்காய் உடைக்கும் போது, கடவுளுக்கு தேங்காய் உடைக்கும் போது அழுகி போயிடும். பூஜை செய்ய ஆகாது. கெட்ட கனவுகள் அதிகமாக வரும். ஒருவருக்கு வீட்டுல அன்பா இருக்கிறவங்க கூட ஒரு பொறாமையா பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சண்டைகள் அதிகமாகும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி ஆகுது? யாராவது ஏதாவது செய்து வச்சுட்டாங்களா? எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது, வேலையில பொறாமை, பகை இந்த மாதிரி இருந்தாலும் உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மாந்திரிகள் கிட்ட போய் ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சிடுறாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாமே நடக்கும் வீட்டுல. அப்ப இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும், 48 நாள் விடாம நீங்க போய் வேற யாருக்கிட்டயும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். யாருக்கிட்டயும் பணம் கொடுத்துட்டு அவங்க பேர்லயோ அவங்க குடும்பத்திலயோ நீங்க செய்ய வேண்டாம். நீங்க பாதுகாப்பாக நீங்க செய்யுங்க. 48 நாள் விடாம செய்யணும்.
என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழம், தேங்காய், பூசணிக்காய் இது மூணுமே எடுத்துக்கணும். பூசணிக்காய் வந்து வாசல்ல கட்டணும். தேங்காய் வந்து மஞ்சள் துணியில கட்டி, வன்னி குச்சி இருக்கு இல்லையா, வன்னி குச்சி ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கங்க, நல்லா மோட்டா இருக்கணும். வன்னி குச்சை வந்து மஞ்சள் தடவி அந்த தேங்காய் மஞ்சள் துணியில கட்டி, அந்த துணி மேல வந்து அந்த வன்னி குச்சை வச்சுட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வைத்து வாசல்ல கட்டிடுங்க. எலுமிச்சை பழம் 48 நாளும் தினமும் ஒரு நாளுமே அந்த மேல எலுமிச்சை பழம் மேல கற்பூரம் வைத்து 3 முறை திருஷ்டி கழித்து அது வெளியே வந்து உடைச்சிடும். பூசணிக்காய் கருப்பு நூல் இருக்கு, உங்களுக்கு தெரியும், அந்த கருப்பு நூல் மோட்டா இருக்கும், அதை வந்து சுத்தி வாசல்ல கட்டிடுங்க. அது எவ்வளவு அழுகி போதோ போகட்டும், அது நேரத்தை புதுசா நீங்க வாங்கி திருப்பிய வைக்கணும். தேங்காய் வந்து 48 நாள் நீங்க தொடர்ந்து அதுல இருக்கணும். 49ஆம் நாள் வந்து அதை அப்படியே கொண்டு போய் தண்ணியில போட்டுடுங்க. பூசணிக்காவை நீங்க அப்படியே கொண்டு போய் தண்ணியில போட்டுடுங்க. தொடர்ந்து 48 நாள் இதை செய்யுங்க. வாசல்ல வந்து 2 விளக்கு தொடர்ந்து ஏத்தி வைக்கணும். 48 நாளும் ஏத்தி வைக்கணும். தடைகள் வரும், செய்ய விடாத செய்யும், ஆனாலும் முயற்சி செய்து நீங்க தொடர்ந்து இதை செய்யுங்க. எலுமிச்சை பழம் வீட்டுல வந்து சாமி அறையில என்ன செய்யணும், கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கங்க, தண்ணி நிரப்பிடுங்க, அதுல வந்து வெட்டி வேர் போடுங்க, எலுமிச்சை பழம், கல் உப்பு, மஞ்சள் பொடி போடுங்க, சுவாமி கிட்ட வச்சிடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த தண்ணி மாத்திட்டே இருங்க. காளியம்மா தேவி கோயிலுக்கு போங்க, 3 எலுமிச்சை பழம் கொண்டு போங்க. 21 எலுமிச்சை பழம் வந்து வேப்ப இலையில மாலையா கோத்து அந்த அம்மாக்கு போடுங்க. 9 வாரம் தொடர்ந்து காளியம்மாக்கு செய்யுங்க. அங்காள பரமேஸ்வரிக்கு செய்யுங்க. அங்க காளியம்மா இருந்தா அங்க போயிட்டு செய்யலாம், இல்ல அங்காள பரமேஸ்வரி தேவி கோயில்ல இருந்தாலும் அங்க போயிட்டு 9 வாரம் எலுமிச்சை பழம் வேப்ப இலை மாலையாக ஒரு 21 எலுமிச்சை பழம், 9 எலுமிச்சை பழம் அந்த மாதிரி நீங்க கோத்துன்னு போய் அம்மாக்கு தானம் செய்யுங்க. சூலத்துல எலுமிச்சை பழம் எடுத்து அந்த குத்தி அந்த சாறு இறங்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நான் உங்ககிட்ட பாரத்தை இறக்கிடுறேம்மா, என் குடும்பத்துல அந்த மாதிரி செய்வனியோ வில்லி சூன்யம் ஏவலோ இருந்துச்சுன்னா அது அப்படியே பஸ்மம் ஆயிடணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நொடியில உங்களுக்கு அந்த ஒரு வாரமும் நீங்க செய்ய 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 அது மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கும். நல்ல காரியங்கள் சித்தியாகும். வேற ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, அதனால போயிட்டு நான் இவ்வளவு பணம் கொடுத்தேன், இவ்வளவு பணம் கொடுத்து நான் ஏமாந்தேன், அப்படியெல்லாம் நீங்க கொடுத்து ஏமாற வேண்டாம். நீங்களாகவே பரிகாரம் செய்து நல்வழி பெறுங்க. சிவாய நம. குருவின் துணை.